திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை தனியாருக்கு தாரை வார்க்கும் ஒன்றிய அரசு. சுங்க வரி வசூலிக்கும் உரிமையை 1692 கோடி ரூபாய்க்கு அதானிக்கு வழங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி இழை கூண்டு பாலம் ஆர்வத்துடன் பார்வையிடும் சுற்றுலா பயணிகள். தினமும் 10,000 பேர் பாலத்தில் நடந்து செல்வதாக புள்ளி விவரம் வெளியீடு. சத்தீஸ்கர் மதுபான வழக்கில் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜு தனக்கு தெரியாமல் அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறியுள்ளதாக சர்ச்சை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல். மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு. மெட்ரோ ரயில் நிலையங்களை தேர்வு செய்வது குறித்து திட்ட இயக்குநர் சித்திக் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஜனவரி 20 முதல் 24ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மாநாடு. மாநாட்டில் பங்கேற்று தொழில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்க தமிழ்நாடு அரசு திட்டம். மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்பில் உயர்ந்து வரும் அருந்ததியினர் மாணவர்கள் எண்ணிக்கை. பள்ளத்தில் நிற்போரை படிகளில் ஏற்றியது திராவிட மாடல் அரசு என அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம். மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்பில் உயர்ந்து வரும் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை. பள்ளத்தில் நிற்போரை படிகளில் ஏற்றியது திராவிட மாடல் அரசு என அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம். நாட்டின் சுதந்திரம் தொடர்பான RSS தலைவரின் கருத்து தேச விரோதம். மோகன் பகவத் போன்றோரின் வரலாற்று திரிப்பு கருத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. துணைவேந்தர் நியமனத்துக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்குகளை விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் ஆளுநருக்கு எதிரான வழக்குகளும் விசாரணைக்கு ஏற்பு. செஸ் வீரர் குகேஷ், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் விருதுகளை வழங்கி பாராட்டினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது. சீனாவில் மக்கள் தொகை தொடர்ந்து 3வது ஆண்டாக சரிவு. கடந்த ஆண்டில் 13,90,000 என்ற அளவு பிறப்பு சதவீதம் சரிவு.